Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட bride வைஷ்ணவியோட engagement look தான் நம்ம பார்க்க போறோம். So please get into the video. So உங்களுக்கும் bridal booking இதே மாதிரி makeovers வேணும்னா கீழ இருக்கிற contact numberக்கு கால் பண்ணுங்க. So first I'm going to get started with the embroideries moisturizer face apply பண்ணிட்டு duct tape வந்து attach பண்ணியாச்சு. So இப்போ வந்து Elfோட camo concealer deep oliveங்கற ஒரு ஷேட வந்து எடுத்துக்கிட்டு நான் ஐ ஷேடோவோட பேஸா நான் வந்து first இத apply பண்ணிக்கிறேன். So இத apply பண்ணதுக்கப்புறம் ஸ்பஞ்சை வச்சு நல்லா blend பண்ணி விட்டுட்டு பவுடர்ஸ் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஐ ஷேடோவோட பேஸாக இருக்க போகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமலோடைய லிக்விட் ஐ ஷேடோ. ஸோ இதோட ஷேட் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ பேசிக்லி இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஷேட் தான் நான் எடுத்திருக்கேன். பட் லெமலோட லிக்விட் ஐ ஷேடோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வந்து blend பண்ணிக்கிறேன் ஐஸில். இதுக்கப்புறமா ஒரு ஹுடா பியூட்டி வார்ம் பேலட் அப்படி ஒப்சஷன் பேலட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்து நான் நல்லா இது பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட்டர் கார்னரில் லைட்டாக டீப்பன் அப் பண்ணிக்கிட்டு அண்ட் ஒரு ஸ்மோக்ட் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் யூஸிங் அ கே பியூட்டி ஐ ஷேடோ ஸ்டிக். இதுக்கு மேலே ஒரு கிளிட்டர் வந்து பாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஐ லேஷஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐ லேஷஸ் எப்போவுமே வந்து அவங்களோட ஐ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து நல்லா லுக்கு கொடுக்கும். மோர் தேன் கோயிங் வித் எனி பிராண்ட்ஸ் நீங்கள் ஐ ஷேப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெஸ்ட்டு. இதுக்கப்புறமா எல்ஃபோட பவர் கிரிப் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மினிமலாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் யூ கேன் சி அந்த கலர் கரெக்டரோட கலரே தெரியக்கூடாது பேசிக்காக. ஸோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எஸ்டே லாடரோட பிரான்ஸும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து ஏதோ ஒரு பிராண்டில் மிக்ஸ் பண்ண இட்ஸ் பீன் 1 month பேக். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் மறந்துடுச்சு. ஸோ அதை தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமலோடைய ப்ளஷ் இந்த ஷேட் டீ ரோ. ஸோ ஐ ஸ்வேர் பை திஸ் லெமலோட ப்ளஷஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ டூ ரெக்கமெண்ட் பையிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்ஃபோட கேமோ கன்சீலர் அதே டீப் ஆலிவ் ஷேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களோட அண்டர் ஐஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் பிரைட்டன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ செட் எவ்ரி திங் வித் லூஸ் பவுடர்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன் யூஸிங் அ லாரா மர்சியர் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது பண்ணதுக்கப்புறமா ஐ எம் கோயிங் வித் திஸ் திங் கால்ட் அஸ் மேக்கோட ஸ்கின் ஃபினிஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதில் ஒரு டார்க்கஸ்ட் ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு கான்டூரும் ப்ரான்ஸும் நான் ஒரே இடத்துல பண்ணுறேன். இது கொஞ்சம் ப்ரான்சிங்கும் கொடுத்துருக்கு அண்ட் கான்டூரும் ஒரே இதாக கொடுத்துருக்குங்காட்டி ஐ ரியலி லைக் திஸ். அண்ட் இந்த பவுட்ரி ஃபினிஷ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். அதுவும் வந்து மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைமோட இது தான். ஸோ இது பண்ணதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ என்ஹான்சர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் அதுக்கப்புறம் ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா மேக்கோட ஓ டார்லிங்ன்ற ஒரு ஹைலைட்டர் எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் தேவைப்படுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணியாச்சு. லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வந்து சுத்தமாக மறந்துச்சு. ஐ யூஸ்டு டெய்லி ஃபார் அவர் சம்திங் ஒரு லிப் ஷேடும் இன்னும் 2-3 ஷேட்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஷேட் நான் கொண்டு வந்தேன். இது எல்லாமே நான் கலர் தியரியோட அந்த தியரி வச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஷேட்ஸ். ஸோ அதனால் ஷேட்ஸ்லாம் கொஞ்சம் மிக்சஸ் நிறையா பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் மறந்துடுச்சு. பட் திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்கம். ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைடல் புக்கிங் ஆர் எனி திங் யூ கேன் காண்டாக்ட் டவுன் பிலோ த நம்பர்.